அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் பிறப்பு இந்த சோபகிருது ஆண்டில் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 13/4/2024 சுக்லபட்சம் சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சூரியன் உதயாதி நாழிகை அதாவது இரவு 8:10க்கு விருச்சிக லக்னம் மிதுன ராசியிலும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கும் போது செவ்வாய் மகாதிசை இருப்பு 2 வருடம் 7 மாதங்கள் 16 நாட்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் மழை குறைவாக இருப்பதும் எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்கும் நேரும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மருத்துவம், தானியம், காய்கனி, மளிகை, உணவு விலை அதிகரிக்கும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அரசியலிலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பு குறைவு. சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். இந்த ஆண்டு ராஜா செவ்வாய் ஆனதால் உலகில் உள்ள நன்சை புன்சை நிலங்களுக்கு நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். குரோதி வருஷத்தில் மந்திரி சனி ஆனதால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் ஏற்பட்டு பீதி உண்டாகலாம். மழை குறையும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலாளர்கள் கை ஓங்கி இருக்கும். குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, மனதில் எப்போதும் நீதி, நேர்மை, நியாயம் ஆகிய மூன்றையும் உயிர் மூச்சாக எண்ணி செயல்படுவீர்கள். அதே சமயம் அதை எப்படி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பது மட்டும் தெரியாமல் அறிந்து கொள்ள முயற்சித்து அதிலும் வெற்றி காண்பீர்கள். எதிலும் எந்த துறையிலும் முயற்சித்தால் வெற்றி என்றும் உங்கள் வசமே என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் நீங்கள். உங்களின் சின்ன மைனஸ் என்னவென்றால் வரவுக்கு ஏற்ற செலவு செய்யாமல் எப்போதும் ஒரே மாதிரி செலவு செய்வதுதான். நம்பியவர்களின் நலனுக்காக அதிக போராடும் குணமும் உங்களிடம்தான் இருக்கும். யார் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்தவர்தான் நீங்கள். உங்கள் பக்கம் இருக்கும் நியாயத்தை எப்பொழுதும் மறக்காமல் நினைவு வைப்பதில் வல்லவர் நீங்கள்தான். எப்போதும் கையிருப்பில் பணம் இருந்தால் மட்டுமே உங்களின் முகத்தில் புன்னகை இருக்கும். குறிப்பிட்ட தொகைக்கு ₹1 குறைந்தாலும் முகம் வாடிவிடும். ஒரு தோல்வி தரும் பாடமே உங்களின் வெற்றிக்கு பல வழிகளை காட்டி உங்களை அதில் செயல்பட வைத்து சாதனையாளர் ஆக்கி அழகு பார்க்கின்றது. இயற்கையாகவே உங்களை சிறு வயதிலேயே பல கஷ்டங்களை அனுபவிக்க வைத்து சுய முயற்சியோடு செயல்பட்டு உங்களை முன்னேற வைத்து விடவும் செய்கின்றது இந்த இயற்கை என்னும் இறைவன். பெரும்பாலும் இளம் வயதை விட வயது ஆக ஆகத்தான் வாழ்வை ரசித்து ருசித்து வாழ விரும்பும் குணம் கொண்டவராக நீங்கள் இருப்பது பிறருக்கு வியப்பை தரும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் குணம் உங்களுக்கு கிடையாது. பிடிக்கலையா அது யாராக இருந்தாலும் முகத்திற்கு நேராக நின்று பார்த்து இது உங்களிடம் பிடிக்கவில்லை என்று கூறும் குணம் கொண்டவர்தான் நீங்கள். மனதில் உள்ளதை கூறாமல் இருந்தால் உங்களுக்கு தூக்கம் என்பதே கிடையாது. நீங்கள் பிடிவாதமாக சாதித்தது நிறைய இருந்தாலும் இழந்ததும் அதைவிட நிறையாகவே இருக்கும். ஒவ்வொன்றும் கைவிட்டு போனதால் தான் தற்போது கைகளில் நிறைய இருக்கின்றது என்பதில் நம்பிக்கை கொண்டவர் நீங்கள். வாழ்வில் பல நேரங்களில் கோபத்தால் கொந்தளிப்பதே உங்களுடைய தவறை மறைப்பதற்கும் இயலாமையை தெரியாமல் மறைக்கப்படுவதற்கும் தான் என்பது மற்றவர்களுக்கும் உடன் இருப்பவர்களுக்கும் புரிய நியாயமில்லை. வாழ்வில் எப்பொழுதும் குறிக்கோளுடன் செயல்பட்டு சாதிக்கும் மனிதர் நீங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கும் தினத்தில் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வருடத்தின் தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், சனி, 4இல் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு, 5இல் சூரியன், குரு, 10இல் கேது. இப்படிப்பட்ட கிரக நிலை உள்ள தமிழ் புத்தாண்டான குரோதி வருடம் உங்களுக்கு எப்படியான பலனை தரப்போகின்றது என்பதை பார்க்கலாம். வருட கிரகமான சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 3இல் அமர்ந்தபடியே பலன் தரப் போகின்றார். மேலும் உங்கள் ராசிக்கு 4இல் ராகு அமர்ந்து அவரும் இந்த வருடம் முழுவதும் பலன் தரப் போகின்றார். உங்கள் ராசிக்கு 10இல் கேது, இவரும் இந்த வருடம் முழுவதும் அங்கிருந்தபடியே பலன்களை தரப்போகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராசி அதிபதியான குரு பகவான் வருட ஆரம்பத்தில் உங்களின் ராசிக்கு 5இல் இருக்கின்றார். அவரும் புது வருடம் பிறந்து சில நாட்களிலேயே மேஷத்திலிருந்து 1/5/2024 அன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ரிஷபராசிக்கு செல்கின்றார். இதுவரை இருந்து வந்த புத்திர பாக்கிய தடை இனி நீங்கும். அதே சமயம் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு சங்கடங்கள் எல்லாம் சரியாகி தனவரவு ஏற்படும் என்பது மேலும் ஒரு ஆறுதல். பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் இனி சற்று மந்தத்தன்மையை காண்பீர்கள். பாடகர்களும்
கவனமுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஆசிரியர்கள், வக்கீல்கள், பேராசிரியர்கள், சினிமா பாடல் ஆசிரியர்கள் என அனைவருக்கும் இதுவரை கிடைத்த புகழ் அந்தஸ்து நிலைக்க அதிக சிரமம் காணும் காலமும் இதுவே. கோபம் கூடும், வார்த்தைகளில் கவனம் தேவை. பெற்றோர்களின் உடல் நலனில் இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நிலம் மற்றும் வாகனத்தின் மூலமாக மேலும் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையினர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. இந்த குரோதி வருடத்தில் அரசில் பல புதிய திட்டங்கள் உருவாவதால் எச்சரிக்கை முக்கியம். வீடு மற்றும் சொகுசு வாகனத்திற்கு கடன்படும் சூழல் உண்டாகும். எதிலும் அகலக்கால் வைத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களின் குறைகளை உணர்ந்த நீங்கள் இனி படிப்படியாக வாழ்வில் உயரும் காலம் இது. நண்பர்களின் உதவிகள் மேலும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து பழகும் நண்பர்களை இடம் கண்டு விலகி விடுவீர்கள். பெரியோர்களின் ஆசையும் நட்பும் உண்டாகி உங்களை மேன்மைப்படுத்தும். வயதில் மூத்தவர்களின் நட்பு உங்களை பதவியில் உட்கார வைத்து அழகு பார்க்கும். குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்படும். எப்போதும் கையிருப்பு வைத்திருப்பது நல்லது. மனைவியின் உதவி எப்போதும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு நடப்பார். உங்களின் அருமையை உணர்ந்தவர்கள் உங்களை எப்பொழுதும் விட்டு கொடுத்து செல்ல மாட்டார்கள். வாழ்க்கை துணையின் பலம் என்றும் உங்களுக்கு உண்டு. ராசி மற்றும் சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்வதால் உங்களின் செயலில் இனி நேர்மை பிறக்கும். எதிலும் அதிக ஆலோசனை செய்து செயல்படுவீர்கள். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதிலும் செயல்படாமல் நிதானமாக இருப்பீர்கள். காரிய சாதனை புரிவீர்கள். உங்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மனிதர்கள் வந்து சேர்வார்கள். அன்பை பொழிவார்கள். காதல் கைகூடும். தடைபட்ட திருமணம் நடந்தேறும். மறு திருமணத்திற்கு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் திருமண வாய்ப்பு கிடைக்கும். புத்திர பாக்கியத்திற்கு தடை உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனைப்படி செயல்பட்டாலும் இந்த வருடம் உடல்நிலையில் கவனம் செலுத்திய பின் புத்திர பாக்கியத்திற்கு முயற்சி செய்வது நல்லது. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப போன்ற துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு கூடுதல் நலன் கிடைக்கும். உடற்பயிற்சி ஆசிரியர் மற்றும் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் மாடல் அழகிகளுக்கும் பெயர் புகழ் கிடைக்கும் காலம் இது. ஆரோக்கியம் கூடும் நேரமும் இது. எதிரிகளின் தொந்தரவு இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து அவர்களிடம் வெற்றி காண்பீர்கள். மற்றவர்கள் கைவிட்ட காரியங்களையும் செயல்படுத்தி அதில் வாகை சூடுவீர்கள். சகோதர சகோதரிகளின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. சுப நிகழ்ச்சிகளில் விசேஷங்களிலும் கலந்து மகிழ்வீர்கள். சினிமா துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். பாடல், கேமரா கலைஞர்களுக்கு அரசு விருது, கௌரவம் கிடைக்கும். மொத்தத்தில் திரைத்துறையில் நல்ல மாற்றம் ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமையாமல் தேடல் அதிகமாகவே இன்னும் இருக்கும். விவசாயிகளுக்கு உழைப்பிற்கு ஏற்ற கூலி, லாபம் கிடைக்காமல் ஏமாற்றமே மிஞ்சும் வாய்ப்புகள் உள்ளதால் எதிர்பார்த்த நேரத்தில் மழை வராமல் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் இது. தனுசு ராசி பெண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை. காதலர்கள் திருமண விஷயத்தில் கண்டிக்கப்படுவீர்கள். சொத்து பிரச்சனை இருப்பவர்கள் கைகலப்பில் ஈடுபட்டு அடிதடி உண்டாகி கோர்ட் கேஸ் என்று செல்ல அதிக வாய்ப்புகள் உள்ளது. இதனால் பங்காளி சண்டையை ஊர் பெரியோர்களின் முன்பு பேசி முடிவுக்கு கொண்டு வருவது சிறப்பு தரும். அழகு கலை நிபுணர்களுக்கும் மேக்கப் துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய வகையில் காஸ்மெட்டிக் பொருட்கள் வரவு அதிகரித்து வருமானம் கூடும் வாய்ப்பும் உருவாகும். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரியில் குடைபிடிப்பான் என்பது போல பூட்டிய கடைகள் எல்லாம் திறந்து செயல்படும். சனி மற்றும் ராகு கேது நல்ல பலன்கள் தர முயற்சி செய்யும். ராசிக்கான அதிபதியின் தன்மையும் தன்னம்பிக்கையும் பொறுத்து பலன் மாறுபடும். தொழிலில் தெய்வ நம்பிக்கை இருப்பவர்களுக்கு என்றும் மதிப்பும் மரியாதையும் கூடும் என்பதை நினைவில் வைத்து செயல்பட்டால் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடமானது மகிழ்ச்சி தரும் வருடமாகவே இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் அரசு மரத்து நாக தேவதையை 7 வாரங்கள் சனிக்கிழமையன்று வணங்குவது நன்மை தரும். 4 பிரதோஷ வழிபாடுகளை முறையாக செய்வது சிறப்பு தரும். சங்கடகர சதுர்த்தி விரதம் கடைபிடிப்பது வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை தரும். பறவைகளுக்கு குறைந்தது 48 நாட்கள் உணவளித்து வருவது மிக மிக நல்லது.